பாரம்பரிய வைத்தியத்தில் சிறுநீர் நன்றாக வர்றதுக்கான மருத்துவம். சிறுநீரே வரல, ஏன்னா தண்ணியே குடிக்க மாட்றாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்றாங்க, ஆகாரம் சரியில்லை, தண்ணி குடிக்கலை, அதனால் அவங்களுக்கு சிறுநீர் வராது. சிறுநீர் 3 நாள் வராமல் இருந்தால் அவங்க கோமாவுக்கு போயிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிக்கணும், நீர் வர்றதான்னு பார்க்கணும், இல்லைன்னா அதுக்கான மருத்துவத்தை பார்க்கணும். இதில் முக்கியமாக நுங்கு, தேன், மூக்குத்தி சாரணை, சீரகம், நாட்டு மாட்டு பால், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்கப்படும். சிறுநீர் நன்றாக வெளியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சிறுநீர் ஏன் சரளமாக வெளியே சிறுநீர் கழிக்க முடியாமல் இருக்கிறாங்க, சொட்டு சொட்டாக போகுது அப்படின்னாக்கா, அவங்களுக்கு உப்பு அதிகம் கூடியிருக்கும், ரத்தத்தில் ரத்தம் அதிகமாக உறைதல், அதிகமாக சூடாகுதல், ரத்தத்தில் அங்கங்கே தடைப்படுதல்னா கட்டி, புண்ணு, அந்த இதில் கிருமிகள் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா சிறுநீர் தாராளமாக கழிக்க முடியாது. இன்னும் பிறப்புறுப்பில் சதை வளர்ந்துக்கிறோம், புண்ணு இருந்ததுனாக்கா அதனாலையும் அவங்களால சிறுநீர் கழிக்க முடியாது. அதிக மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அடைப்புகள், நம்ம சாப்பிட்ற உணவில் கல்லுனாக்கா சாப்பிட்ற உணவில் கல் இருக்காது, அந்த அழுக்குகள்லாம் போய் ஒன்று சேர்ந்து சிறுநீரகத்தில் படிஞ்சு அழுக்கு மாதிரி இருக்கிறது தான் கல். அதை லேசர் பண்ணனாலும் திரும்பவும் அவங்களுக்கு அந்த கல் உருவாகுது, அடைப்பு வருது அப்படின்னாக்கா உணவை மாற்றணும். சிறுதானியங்கள் எடுத்துக்கிறணும், ஆர்கானிக் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசி சாப்பாடு இதுகளை சாப்பிட்டாங்கன்னா, கொஞ்சம் நீர் காய்கறிகள் அப்படி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு சிறுநீர் தாராளமாக போக முடியும். அதே நேரத்தில் உள்ளுக்க இருக்கிற அடைப்புகளை எடுக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சீரகமும் மூக்குத்தி சாரணையும் அரைச்சி எடுத்து கூழாக வச்சுருக்குறோம். இப்போ இது கூட நொங்கு கிடைக்கிற காலகட்டங்களில் நல்லா சாப்பிடுங்க, தோலோடு சேர்ந்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது தான். நாட்டு மாட்டு பால், தேன் தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டா போதும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் வயிறாக இருக்கிறப்ப சாப்பிடுங்க, காலை நேரம் சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா சாயந்தர நேரத்தில் வெறும் வயிறாக இருக்கும்போது சாப்பிடணும். சிறுநீர் நன்றாக வர மூக்குத்தி சாரணையில் சீரகம், நொங்கு, தேன், நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே குடித்தோம்னா குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்தில் சிறுநீர் வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை குடிக்கலாம், தவறே கிடையாது. நொங்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ நொங்கு சேர்த்துக்கலாம். நொங்கு சேர்க்க அங்கே சிறுநீர் தடைப்படாது, சிறுநீர் வர ஆரம்பிச்சிடும். நிறையா வந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். சிறுநீர் நன்றாக வர்றதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.